என்கிட்ட இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்த எந்த கிளைண்ட்டுமே கேட்டதில்ல. ஹே ஆல் திஸ் இஸ் ஜாஸ் ஃப்ரம் லால்குடி மெஹந்தி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நமக்கு பூவாலூர்ல தான் பேபி ஷவர் மெஹந்தி புக் பண்ணியிருந்தாங்க. அதனால நைட்டே கோன்லாம் டை ரிலீஸ்க்கு வச்சு கோன்மே ரெடியா எடுத்துட்டு கிளைண்ட் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இவங்க ஈவினிங் ஸ்லாட் தான் புக் பண்ணியிருந்தாங்க. அதனால வீட்ல இருந்தே பொறுமையா மதியம் போல தான் கிளம்பியிருந்தேன். ரோட்ல போறவங்களுக்கு தான் அந்த பயம் தெரியும். அதுவும் பஸ்ல கார்னர் சீட்ல உட்காந்துருக்கவங்களுக்குலாம் அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுடான்னு இருக்கும். ஆப்போசிட்ல வெஹிக்கிள் பார்க்கும். ஆனா கார்னர் சீட்ல உட்காந்துட்டு ஆப்போசிட்ல வெஹிக்கிளை பார்க்கும்போது ரோட்டை பார்க்கறதா கீழே பள்ளத்தை பார்க்கறதானே பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். வழியா கிளைண்ட் வீட்டுக்குமே ரீச் ஆயிட்டு அவங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கிளைண்ட்டுமே ஆல்ரெடி ஒரு டிசைன் சூஸ் பண்ணி அதுல இருக்க மாதிரியே போட்டுடான்னு கேட்டிருந்தாங்க. கேட்டிருந்த மாதிரி ஒரு கை ஃபுல்லா பாய் பேபி ரிலேட்டடாகவும் இன்னொரு கையில கேர்ள் பேபி ரிலேட்டடாவுமே போட்டு, பாய் பேபி இருக்க சைட்ல அம்மா இருக்கிற மாதிரியும் கேர்ள் பேபி இருக்க சைட்ல அப்பா இருக்க மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த மாதிரியே எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இந்த ஒர்க் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சுவாதேக்கமே ஃபுல் சாட்டிஸ்ஃபை. போற வர நீ நல்லா பண்ணிருக்கடான்னு காம்ப்ளிமெண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மெஹந்தி பண்ணணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம கிட்ட பிரைடல் பேக்கேஜ் 1599 ஸ்டார்ட் ஆகுது. அப்படி அவங்க என்ன விஷயம் கேட்டாங்கன்னு சொல்ல மறந்துட்டேன். கடைசியா வாடா செல்ஃபி எடுத்துக்கலாம்னு தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா என்கிட்ட எந்த கிளைண்ட்டுமே இந்த மாதிரி கேட்டது. பேபி ஷோவுக்கு வந்த எல்லாருமே மெஹந்தி நல்லா இருக்குன்னு சொன்னதாகவும் என்கிட்ட சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷம். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம லால்குடி மெஹந்தி ஆர்டிஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.